அதிமுக பெயர் கொடி சின்னம் பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்த தடை செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஓபிஎஸ் மேல்முறையீட்டை மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்த தீர்ப்பின் முழு விவரம் என்ன? அதாவது அதிமுகனுடைய கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓபிஎஸ் தரப்பு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கேட்டுத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சதீஷ்குமார் ஏற்கனவே அதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். அந்த தடை உத்தரவை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்புல மேல்முறையீடு வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குடைய விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபீக் ஆகியோருடைய அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது ஓபிஎஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், ஏற்கனவே இந்த பொதுக்குழு தொடர்பான பிரதான சிவில் வழக்கு என்பது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இடைக்கால அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு என்பது 19ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. எனவே தங்களுக்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டது. தன்னை நீக்கியதற்கு எதிரான பிரதான வழக்கில் உயர்நீதிமன்ற நிலுவையில் எந்த காரணத்தினாலும் நீக்கத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றுதான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருப்பதாகவும், அது விசாரணைக்கு வர இருப்பதாகவும் அது வாதத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. மேலும் தகுதி நீக்கம் செல்லும் என 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அடிப்படையாக கொண்டு புதிய வழக்கில் தனி நீதிபதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்ற அந்த வாதத்தையும் முன்வைத்தார். கொடி சின்னம் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த தனி நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவு வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு சமமானது என்றும், இடைக்கால ஒரு உத்தரவின் அடிப்படையில தடை விதிக்க முடியாது என்பதனால அந்த தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவரது தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் பிரதான வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில இந்த இடைக்கால உத்தரவு தேவையில்லாதது, அதை தனி நீதிபதி பிறப்பித்துள்ளார் என்றும் அவரது தரப்புல சுட்டி காட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் 3 கொடிகள் உள்ள நிலையில எந்த கொடியை பயன்படுத்த தடை கோருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புல விளக்கவில்லை என்றும், அண்ணா விரல் காட்டுவதுதான் உண்மையான கொடி என்பதால் அதை ஓபிஎஸ் பயன்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். லட்சக்கணக்கான தொண்டர்களினோட ஆதரவு ஓபிஎஸ் தரப்புக்குள்ளதாகவும், அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு எப்படி தடை விதிக்க முடியும் என வாதிடப்பட்டது. மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளரின் கைகளில் கட்சி சின்னமான இரட்டை இலை பச்சை குத்தியுள்ள நிலையில தனி நீதிபதி உத்தரவால் அதை நீக்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் அந்த வாத பிரதிவாதத்தின் போது முன்வைக்கப்பட்டது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏற்கனவே அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். மேலும் தேர்தல் நெருங்க உள்ளது. அவர்கள் இந்த கட்சி கொடி சின்னத்தை பயன்படுத்தால் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் என்றும், எனவேதான் தனி நீதிபதி உத்தரவு சரிதான் என்று தடை விதித்த உத்தரவு சரிதான் என்ற வாதங்கள் அவர் தரப்புல முன்வைக்கப்பட்டது. மேலும் கட்சியிலிருந்து நீக்கியது 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்துள்ளதாகவும், பொதுக்குழு தீர்மானத்தின்படி கட்சியில இல்லை என்பதனாலும் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டிதான் கட்சியில் உறுப்பினராக இல்லாத போது அதனுடைய பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை எப்படி பயன்படுத்த முடியும் என்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கில் தான் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் மகாதேவ் மற்றும் முகமது ஷஃபீக் அமர்வு அந்த மேல்முறையீட்டு வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஓபிஎஸ் தரப்பினர் தனி நீதிபதி முன்பு இதற்கான மனுவை தாக்கல் செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கில் ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்துதான் ஓபிஎஸ் அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள். தற்போது ஓபிஎஸ் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீடு மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இந்த அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பில் இருந்து அடுத்த கட்ட சட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் இந்த வழக்கு பொறுத்தவரை? ஓபிஎஸ் தரப்புல வருகிற 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அந்த பொதுக்குழுவினுடைய விசாரணை என்பது விசாரணைக்கு வருகிறது. அதாவது பொதுக்குழு இவர்கள் நீக்கி செல்லும் என்று 2 நீதிபதிகள் இதே நீதிபதி மகாதேவன் முகமது ஷஃபீக் அமர்வு அளித்த தீர்ப்பு என்பது வருகிற பொங்கல் பண்டிகை முடிந்து 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது அந்த வழக்கோடு சேர்த்து இந்த நிவாரணத்தையும் இடைக்கால நிவாரணத்தையும் இந்த வழக்கையும் சேர்த்து ஒரு மேல்முறையீடு வழக்காக அவர்கள் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.